இந்த செஷன்ல எடிட்டிங் அண்ட் என்டரிங் டேட்டாவை பத்தி பார்க்கலாம். ஒரு டேட்டாவை எப்படி என்டர் பண்றது, என்டர் பண்ண டேட்டாவை எடிட் பண்றது. ஏதாவது ஒரு செல்லில் நம்ம டேட்டாவை என்டர் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். அந்த செல்லை கருத்து வச்சு ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணாலே, ஜஸ்ட் வெறுமனே டைப் பண்ணாலே போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸல் இங்க டைப் பண்றேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு இது என்டர் 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 அடிச்சா எங்க போகும்னு நினைக்கிறீங்க? பை டிஃபால்ட்டா என்டர் அடிச்சா என்னோட கர்சர் அடுத்த செல்ல தான் போயிடும். கரெக்டா? ஸோ டவுன்வர்ட்ஸ் கீழே வந்து செல் அடிக்கும். இல்ல நீங்க என்டர் பண்ணா எனக்கு அடுத்த செல்லுக்கு போக வேண்டாம், ஏன்னா நான் வந்து கீழே டேட்டாவை என்டர் பண்ண மாட்டேன். எப்பயுமே இப்படி வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி என்டர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எனக்கு டாபிக் இருக்கு, இந்த பக்கத்துல நான் வேற ஏதோ டைப் பண்ணணும், எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போகணும். என்டர் அடிச்சா டவுன்ல போகக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைட்ல போகணும். டிஃபால்ட்டா டவுன்ல தான் போகும். ரைட்ல போனோம்னா என்ன பண்ணலாம்? இந்த ஃபைலுக்கு போயிடுங்க. டாப்ல ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபைல் கிளிக் பண்ணா ஆப்ஷன்ஸ் கீழே வரும். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட்டா வந்தா ஓகே, இல்ல ஸ்ட்ரெயிட்டா வரலாம். சம் சிஸ்டம் ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், அங்க மோர்னு ஒரு பட்டன் வரும், அதுல போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வருது. ஸோ நான் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணா அட்வான்ஸ்ட் வரும். அட்வான்ஸ்ட், இந்த அட்வான்ஸ்ல போனா நமக்கு இங்க ஆப்ஷன் வந்து பாருங்க, ஆஃப்டர் ப்ரெஸிங் அண்ட் என்டர் மூவ் செலெக்ஷன். ஸோ நீங்க என்டர் பண்ண அப்புறம் உங்க செலெக்ஷன் எங்க மூவ் ஆகணும், டவுன்லயா ரைட்லயா? நான் சொன்ன மாதிரி பை டிஃபால்ட்டா டவுன்ல தான் இருக்கு. எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட்டுன்னு வச்சுக்கிறேன். சும்மா சேஞ்சுக்கு ரைட்டுன்னு வைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று டைப் பண்றேன். சப்போஸ் வேர்டுன்னு ஒரு அடிக்கிறேன். வேர்டு பண்ணிட்டு பாருங்க, வெறும் என்டர் அடிக்க போறேன். எனக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் மூவ் ஆகும். ஓகே, பட் எனக்கு இப்படி ஆகக்கூடாது, ரைட்லயும் மூவ் ஆகக்கூடாது, லெஃப்ட்லயும் மூவ் ஆகக்கூடாது. எனக்கு இந்த செல்லிலேயே ஏதோ வேலை இருக்கு, இந்த செல்லிலேயே நம்ம ஏதோ ஒரு வேலை இருக்கு. இதுக்கு இன்னும் சில மெத்தட்ஸும் இருக்கு. பட் இப்போ எனக்கு இந்த செல்லிலேயே நான் வேற சில வேலை செய்யணும். எனக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேர்டுன்னு அடிச்சிட்டேன். இங்க வந்து இதுக்கு போல்டை மாற்றணும், இட்டலிக் மாற்றணும், இல்லை இந்த செல்லை காப்பி பண்ணணும். திரும்ப நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்துட்டு திரும்ப மேலே மூவ் பண்ணணும். அப் ஏரோவோ அந்த மாதிரி மூவ் பண்ணணும். ஆரோ கீஸ் தான், ரைட்டு லெஃப்ட் மூவ் பண்றதுக்குலாம் ஆரோ கீஸ் தான். ஆரோ அப் ஏரோ ரைட் ஏரோன்னு தான் மூவ் பண்ணணும். பட் நான் டைப் பண்ணி என்டர் அடிச்சா என் கர்சர் அங்கேயே நிக்கணும்னு நான் பண்ணுங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், என் கர்சர் அங்கேயே இருக்கணும், கீழே வர வேண்டாம். அப்படின்னா கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டே என்டர் அடிங்க. கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டே என்டர் அடிச்சா உங்க கர்சர் அதே செல்ல நிற்கும், கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகணும்ன்ற அவசியம் இல்லை. ரைட்டா? இதான் வேரியஸ் ஆப்ஷன் ஃபார் என்டரிங் யுவர் டேட்டா. உங்க டேட்டாவை என்டர் பண்றதுக்கு இதுதான் சில ஆப்ஷன்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ண டேட்டாவை மாடிஃபை பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த எக்ஸல் இருக்கு, எக்ஸல் கூட நம்ம மைக்ரோசாஃப்ட்னு ஆட் பண்ணணும், இல்லை எக்ஸல் கூட அது வெர்ஷனை ஆட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்றதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இங்க ஃபார்முலா பார்ல போய் நீங்க நேரடியா ஒரு மவுஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஃபார்முலா பார்ல போய் இங்க கிளிக் பண்ணி நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். இல்ல எனக்கு ஃபார்முலா பார் வேணா செல்லிலேயே டைப் பண்ணணும்னா இந்த செல்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இங்க பாருங்க, என்னோட கர்சர் வந்து இந்த மாதிரி வரணும். எப்படி? இந்த டாக்டர் சிம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டாக்டர் சிம்பிள் மாதிரி வரும். டாக்டர் சிம்பிள் மாதிரி வரும்போது ஒரு டபுள் கிளிக் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நார்மலா வேற மாதிரி டபுள் கிளிக் பண்ணா வேற ப்ராப்ளம் வரும். ஸோ டாக்டர் சிம்பிள் மாதிரி வரும்போது ஒரு டபுள் கிளிக் பண்ணா இப்போ எடிட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்செப்ட் பண்றதுக்கு என்டர் இருக்கு இல்லைங்களா, அக்செப்ட் பண்ண வேண்டாம், கேன்சல் பண்றதுக்கு எஸ்கேப் பண்ற கீயை பிரஸ் பண்ணா போதும். நான் எஸ்கேப் பண்றேன். இது இன்னொரு மெத்தட். தேர்ட் மெத்தட்னா ஷார்ட்கட் கீ F2. உங்க கீபோர்ட்ல F2ன்ற கீயை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல் 365, நான் 365 வெர்ஷன் யூஸ் பண்றேன். 365 டைப் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணிட்டோம். இப்போ என்டர் அடிக்கிறேன் டு அக்செப்ட் இட். கண்ட்ரோல் என்டர் பண்ணா கர்சர் அதே செல்ல அடிக்கும். என்டர் பண்ணா இங்க போவோம் ரைட் ஹேண்ட் செல், ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட் செல்ல பண்ற மாதிரி வச்சிருக்கோம். கண்ட்ரோல் என்டர் பண்றேன், கர்சர் அதே செல்ல இருக்கு. இது ஓகே. இப்போ நான் எடிட் பண்றதுல வேற சில டிப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு. இப்போ நான் வந்து எடிட் பண்றதுக்கு 2-3 மெத்தட் சொன்னேன். டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இந்த டாக்டர் சிம்பிள் வரும்போது டபுள் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு தடவை டபுள் கிளிக் பண்ணவும் எடிட் மோட் வரும். திரும்ப ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் கிளிக் பண்ணா அந்த பர்டிகுலர் வேர்டை செலக்ட் பண்ணலாம். ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிடலாம். அந்த லைன்ல என்னென்ன வேர்டு இருக்கோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம். டபுள் கிளிக்னா அந்த ஒரு வேர்டை, ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா அந்த பேராகிராஃப் முழுக்காவே நீங்க செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது மவுஸ்ல. கீபோர்ட்ல எப்படி பண்ணலாம்? எடிட் பண்றதுக்கு என்ன கீ? F2. இப்போ எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி செல்லுல செலக்ட் பண்றது கூட இந்த டிப்ஸை பார்த்தோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, ரைட் எண்ட். இதுவே என் கர்சர் நடுவுல இருக்கு, இங்க இருக்கு, ஸ்டார்டிங்ல இருக்கு, எக்ஸல் ஈக்கு முன்னாடி இருக்கு. இப்போ ரைட்ல நான் செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ. இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணும் பாருங்க, கிட்டத்தட்ட அதே விஷயம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இப்போ எடிட் பண்றேன். எனக்கு லாஸ்ட்ல எடிட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல போய் எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல எனக்கு மைக்ரோசாஃப்ட்னு ஒன்று ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல நேரடியா போறதுக்கு சம் ஆரோ மார்க் போயிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட்ல போறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஒரு கீ இருக்கு. எண்டை பிரஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்துடும். கீபோர்ட்ல ஹோம்ன்ற கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் இங்க போய் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். ஓகே, நமக்கு சார் அதே செல்லுல இருக்கும். இப்போ வேற செல்ஸுக்குலாம் மூவ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டேப்ன்ற கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேப் திரும்ப ரிவர்ஸ்ல வர்றதுக்கு ஷிஃப்ட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டர் பிரஸ் பண்ணாலும் ரைட்ல, ஏன்னா நம்ம என்டர் பிரஸ் பண்ணா ரைட்ல வர மாதிரி பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதனால அது என்டர் பிரஸ் பண்ணா ரைட்லயும் வரும். சரி, இப்போ நம்ம இந்த டேட்டாவை எடிட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 365 ஒரு செல் இருக்கு. எனக்கு அது கொஞ்சம் செல் விட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்ல வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கு வேறு wrap டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த wrap டெக்ஸ்ட்டை எப்படி பண்ணலாம்? இதே ஹோம் டேப்க்கு போனீங்கன்னா ஹோம் டேப்ல இங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, wrap டெக்ஸ்ட். ஸோ இதுதான் wrap டெக்ஸ்ட்டுக்கு பண்றதுக்கான மெத்தட். இது ஃபார்மேட் செல்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலமாகவும் பண்ணலாம். ஃபார்மேட் செல்ஸை இன்டெப்தா நம்ம வரப்போற செஷன்ல பார்ப்போம். இந்த wrap டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ஈஸியான மெத்தட், நான் F2 பிரஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு ஆல்ட் என்டர்ன்ற கீயை பிரஸ் பண்றேன். ஆல்ட் என்டர்ன்றது wrap டெக்ஸ்டோடைய ஷார்ட்கட் கீ, ஆல்ட் என்டர். ஸோ அந்த எக்ஸலுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் ஆல்ட் என்டர் பண்றேன். இப்போ பாருங்க, 2 லைன் வந்து மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு லைனாகவும் எக்ஸல் 365 இன்னொரு wrapping டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஒரு டேட்டாவை என்டர் பண்றது எப்படி, எடிட் பண்றது எப்படின்றத பத்தி டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம்.